தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடன் கூட்டு வைத்திருப்பது அமலாக்கத்துறைக்கு நல்லதல்ல என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். 22ஆம் தேதி நடைபெற உள்ள தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டம் பலரது தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? ஆள் பிடிக்கும் பார்முலா தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்றும் முதுகெலும்பில்லாத கோழைகள் பாஜகவிற்கு அடிபணியலாம், ஒரு காலமும் திராவிட மாடல் அரசை துரும்பளவு கூட அசைத்து பார்க்க முடியாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கார். அமலாக்கத்துறையின் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் தமிழ்நாடு அஞ்சாது என்றும் ஆதிக்கவாதிகளின் அராஜக நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு குட்டு வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம் என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருக்கார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கிலேயே உச்சநீதிமன்றத்தால் கடும் கண்டனத்தை எதிர்கொண்ட அமலாக்கத்துறை தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு ஆளாக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். எந்த அதிகாரி தவறு செய்துள்ளார் என தெரியாமல் எப்படி அனைத்து அதிகாரிகளையும் நீங்கள் எப்படி தடுத்து வைக்க முடியும் என்று நீதிமன்றம் கேட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார். எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, தேர்தல் ஆணையம் போன்ற அதிகார அமைப்புகளை தனது கைப்பாவையாக பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்களையும் எதிர்க்கட்சியை சேர்ந்த முதல்வர்களையும் கைது செய்து ஜனநாயகத்துக்கு எதிரான சர்வாதிகார அரசியலை நடத்திக் கொண்டிருக்கும் பாஜகவிற்கு அடியாளாக அமலாக்கத்துறை செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அமலாக்கத்துறை வழக்குகளால் பதியப்பட்டவர்கள் பாஜகவில் இணைந்தும் அவர்கள் மீதான நடவடிக்கைகள் நிறுத்திவிடுவது அமலாக்கத்துறையின் அறிவிக்கப்படாத விதி என்றும் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அமலாக்கத்துறையை வைத்து பூச்சாண்டி காட்டியதால் தான் பாஜகவோடு இணைந்தவர்களை பட்டியல் போட்டு முகுல் ராய், சிந்தே, அஜித் பவார், பிரேம்காந்த் என மற்றவர்களால் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் என்ற ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து கொள்ளையனோடு கூட்டு சேர்ந்து காவலனாக அமலாக்கத்துறை பாஜகவோட கூட்டு வைத்து பாஜகவின் குற்றங்களுக்கு துணை போய் கொண்டிருப்பது நாட்டிற்கு நல்லதல்ல என்ற ஒரு அறிக்கையும் தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டிருக்கார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.